ரோபிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் அண்ட் அஃபோர்டபுள் டிஷர்ட் ஹோல்சேல் டீலர்ஸ். இனிமேல் நீங்கள் டிஷர்ட்லாம் ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோபிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலில் புது புது மாடல் டிஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எது தேவையோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் உங்களை தேடி வந்து சேரும். ஸோ இனிமேல் ஹோல்சேல் டிஷர்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதர் கண்ட்ரிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நம்ம ஊர்லேயே கிடைக்குது. ரோபிஸ். வணக்கம் தமிழா தமிழச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. போன வீடியோவில் ஒரு கேஜை செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும், அதை எங்கெல்லாம் வாங்கலாம், அதோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் முழுமையாக போட்டிருந்தேன். ஷாப்புக்கு போய் வாங்குறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அந்த கேஜை செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வந்து அந்த க்ரீன் மெஷ் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை வலை, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் சைட், அதாவது பின் பக்கமாக திருப்பி வச்சு விரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுருண்டுக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபேனோட அவுட்டர் கவர் வச்சு தாங்க இப்போ கேஜ் செய்ய போகிறோம். ஸோ அதோட ஒரு சைடை வந்துட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கயிறை எடுத்து அந்த ஃபேனோட சுற்றளவு, அந்த வெளி அளவை வந்துட்டு நாம் அளக்க போகிறோம். ஸோ வெளி அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த மெஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் 5 அடி நீளத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிகிட்டு இருக்காமல் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இந்த ஃபேனோட அவுட்டர் கவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கயிறை வச்சு அளந்துட்டு அந்த கயிறை வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு கூட குறைச்சி இருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக எவ்வளோ சைஸ்க்கு அந்த ஃபேனோட அவுட்டர் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கயிறை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷ்ஷோட ஒரு எண்டில் வந்து வச்சுட்டு இன்னொரு எண்டுக்கு அதை கரெக்டாக வச்சு நம்ம அளந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு கட்டரை வச்சு இந்த வலையை நீங்கள் கயிறை வச்சு அளந்ததுக்கு அப்புறமா, ஸோ நான் எப்படி அளக்கிறேனோ அதே மாதிரியே அளந்துக்கோங்க. 5 அடி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேனோட சைஸுக்கு, அந்த கயிறோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வலையை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் ரோல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கும்போது தான் வந்துட்டு அது கரெக்டாக சுருண்டு நிற்கும். நமக்கு கூண்டு செய்கிறதுக்கும் வந்துட்டு வசதியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. உங்களுக்கு தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்புக்கு இன்னொருத்தவங்கள வச்சுக்கோங்க. நமக்கு வேலையும் சீக்கிரம் கொஞ்சம் முடியும், அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரோல் மாதிரி நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேக் வாங்கணும் பார்த்தீங்களா, டேக் காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு போன வீடியோவில். ஸோ அந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம அங்கங்கே வந்துட்டு லாக் பண்ணணும். இப்போது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனோட கவரை வச்சு கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த பச்சை வலையை அந்த ஃபேனுக்கு உள்ளே அடங்குற மாதிரி நம்ம வச்சு அந்த டேகை வந்துட்டு ஒவ்வொன்றா போடணும். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபேனோட அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவருக்கு உள்ளுக்குள்ளே அடங்குற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இந்த பச்சை வலையை வைக்கணும். வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நமக்கே வந்துட்டு கையில் கிழிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ளடங்குற மாதிரியே வந்துட்டு வச்சுட்டு அங்கங்கே நான் டேக் போடுற மாதிரி பொறுமையாக வந்துட்டு போடுங்க. ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு கேப் விட்டு ஒவ்வொரு டேக்காக வந்துட்டு போடுங்க. டேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்துட்டு கட்டுக்கம்பியை வச்சு நம்ம டைட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷேப்புக்கு வர வைக்கிறதுக்கும் இந்த டேக் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேகை யூஸ் பண்ணி தான் ஒரு சைடு இருக்கிற அந்த ஃபேனோட மூடியை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக மாட்டிட்டு இன்னொரு சைடும் வந்துட்டு அதே மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட நடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வளைக்கும் போது அந்த வலையோட 2 ஜாயின் ஆகிற பகுதியும் வந்துட்டு நான் ஒரு 3-4 டேக் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ டேக் அதிகமாக போட முடியுமோ அதிகமாக போட்டுக்கோங்க. நீங்கள் வாங்கும்போதே சின்ன டேக்காக வாங்கிக்கோங்க. நான் வாங்கின பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா இருக்கும். ஸோ இந்த டேக்கை யூஸ் பண்ணி எல்லா சைடும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு மாட்டினோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஸ்டிஃபாக வந்துட்டு அது பிடிச்சிக்கிச்சு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது.
ஸோ இப்போ இன்னொரு சைடும் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த ஃபேனோட மூடியை வைக்கணும். நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது அந்த வலை வந்துட்டு ஃபேனுக்கு உள்ளுக்குள்ளே அடங்கின மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கு கையிலையும் கிளிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு டேக்காக வந்துட்டு நீங்கள் போட ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதோடய நம்ம விட்டுறலாமே, எதுக்கு வந்து கட்டுக்கம்பியெல்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வெறும் பிளாஸ்டிக் டேகை மட்டும் பயன்படுத்தும் போது நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது பேர்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அது போய் கொத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பிய்யறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் சேஃப்டிக்கு நம்ம கட்டுக்கம்பியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும். ஸோ டேக் போடுறது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, பல வாட்டி அவங்களுக்கு செஞ்சு பழக்கம் இருக்கும். அதனால் அவங்க டேரெக்டாகவே கட்டுக்கம்பியை வச்சு எல்லா இடத்துலையும் கரெக்டாக லாக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேகை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 30 ரூபா பாக்கெட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2 கூண்டு வரைக்கும், 2லேருந்து 3 கூண்டு வரைக்கும் தாராளமாக நீங்கள் டேகை வந்துட்டு பயன்படுத்தலாம். டேகு போடும்போது நிறையா டேகு போட்டாலும் தப்பு இல்லை, நெருக்கமாகவே போடுங்க. ரொம்ப தள்ளிலாம் போடாதீங்க. தள்ளி நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா கூண்டு லேசாக வளைஞ்ச மாதிரி தெரியும், உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்காது, லுக்காக இருக்காது. அதனால் நெருக்கமாகவே போடுங்க, தப்பு இல்லை. ஒரு பாக்கெட் 30 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா 3 கூண்டுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் எவ்வளோ நிறையா டேகு போட முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கமாக அது கழண்டுட்டு வராத அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் டேகை நம்ம போட்டாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் டைட் பண்ணாலும் இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. டேக்லாம் நல்லா இழுத்து டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேனோட அவுட்டர் கவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குங்க. அதையும் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் பச்சை வலையை கட் பண்ணி நடுவில் வச்சு அடைச்சிருங்க. அடைச்சதுக்கப்புறமா நீட்டிகிட்டு இருக்கிற எல்லா டேகையும் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிசரை யூஸ் பண்ணி நீட்டாக அழகாக நீட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேகே வந்துட்டு உங்களுக்கு பிஞ்சிட்டு வந்துடும். நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டது வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். அதனால் பார்த்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூண்டு பக்காவாக ரெடி ஆயிரும். அதோடையே நீங்கள் விட்டுறலாம். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு கட்டுக்கம்பியை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு கூண்டை டைட்டாக கட்டுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கட்டுக்கம்பியை வச்சு கூண்டை கட்டுறதுல சிரமங்கள் இருக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் பண்ணலாம், பெரிய கம்பு சுற்றுறவெல்லாம் கிடையாது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த கூண்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆணியில் மாட்டியும் விடலாம், அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தரையிலே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படியே வச்சிடலாம். ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா ஹைட்டாக இருக்கிறனால நடுவில் குச்சி அங்கங்கே குச்சியை நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் பேர்ட்ஸ் வச்சு வளர்க்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அந்த குச்சியிலலாம் போய் அது உட்காந்துக்கும், இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கும், இடமும் நல்லா பெருசாக இருக்கிறனால பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ டேகை வந்து யூஸ் பண்ணி எல்லா சைடும் போட்டாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பாக்ஸு. இது எதுக்கு அப்படின்னா கதவுக்காக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கதவு வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் வளர்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துட்டு நீங்கள் கதவு வைக்கக்கூடாதுங்க. ஸோ சின்னதாக ஒரு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அப்படின்னா ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உங்கள் கை நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி கை நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பீஸாக வந்துட்டு வைக்கணும். ஸோ அதுவும் எப்படி வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கட்டுக்கம்பியை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம கட்டலாம் அப்படிங்கிறதையும் இப்போது பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு கதவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கட்டுக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி உள் வழியாக விட்டுருங்க. ஸோ உள் வழியாக விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற அந்த பீஸை கீழே வளைச்சி விடணும். ஸோ டாப்பில் இருக்கிறத கீழே வளைச்சி விடணும். கீழே நல்லா வளைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த வலது கையால் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கம்பியை வந்துட்டு நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனாக வந்துட்டு உள் வழியாக போயிட்டு திருப்பி வரும். அப்போ திருப்பி நீங்கள் அதை வந்துட்டு வளைச்சி விடும்போது ஒரு கயிறை வச்சு நம்ம கட்டின மாதிரி ஸ்ட்ராங்காக வந்துட்டு அது க்ரிப்பாக நின்றுக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டரை வச்சோ இல்லை சிசரை வச்சோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கட்டுக்கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களால் வளைக்க முடியும்.
ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். இதே சில்வர் கலரில் ஒரு கம்பி இருக்கும், அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், இருந்தாலும் அதை வளைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் இந்த கட்டு கம்பியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரியே போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் செய்கிறது தெரியல அப்படின்னா கொஞ்சம் திருப்பி ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணிலாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷன்லேயும் காமிக்கிறேன். ஸோ எப்படி இந்த கம்பியை வச்சு கட்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கட்டுக்கம்பியை வச்சு 2 வலையை ஜாயின் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஜ் செய்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அது பழக்கத்துக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு நிறையா டிஃப்ரெண்ட் கேஜஸை உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பெட் அனிமல் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா அது பறவையாக இருந்தாலும் சரி, இல்லை கோழி, முயல் எது வளர்த்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவையான கூண்டை உங்களாலே வந்துட்டு ரெடி பண்ண முடியும். ஏன்னா இந்த கூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன செலவு 160 ரூபா தாங்க மொத்தமாகவே எனக்கு செலவாச்சு. ஒரு 160 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கூண்டை வந்துட்டு நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே கூண்டை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ விலைக்கு அது விற்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ கட்டுக்கம்பியை வச்சுட்டு எல்லா சைடும் வந்துட்டு நீங்கள் இந்த கட்டுக்கம்பியை வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. மேல் பகுதி, அதாவது டாப்பில் வந்துட்டு ஒரு 10 இடம், அதே மாதிரி பாட்டமில் அடிப்பகுதியில் ஒரு 10 இடம், நடுவில் அந்த வலையை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு 5 இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மொத்தமாக ஒரு 25 இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த கட்டுக்கம்பியை பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே வந்துட்டு போதுமானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கட்டுக்கம்பியை வச்சு நம்ம போட்டாச்சு. இப்போ ஸ்லோ மோஷனை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பியை வந்து இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்ச அந்த கம்பியை 2 அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில வந்துட்டு நீங்கள் விடணும். ஸோ இதில் நான் எப்படி விடுறேனோ அதே மாதிரியே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வந்துடும். இப்போது மேலே இருக்கிற அந்த கம்பியை கீழேயும், கீழே இருக்கிற கம்பியை மேலேயும் அப்படியே நீங்கள் வளைக்கணும். ஸோ நான் எப்படி இதில் பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ரொட்டேஷனாக வந்துட்டு அது வளைஞ்சிக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த கம்பியை வந்துட்டு நீங்கள் லேசாக கீழே இப்படி வளைச்சிங்க அப்படின்னாலே வந்துட்டு அது இன்னொரு சைடு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உள் வழியாக நமக்கு சுற்றி வந்துட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி வந்துடும். அதுக்கப்புறமா திருப்பி மேலே இருக்கிற அந்த பீஸை திருப்பி 2வது வாட்டி கீழே நீங்கள் மடக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு அது அந்த ஜாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கும். அவ்வளோ லேஸில் வந்துட்டு அது பிஞ்சிட்டு வராது உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக உள்ளே விட்டு ஒரு கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணி நீங்கள் சுற்றி விட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துகிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் கூண்டை கையில் எடுக்கும்போதே வந்துட்டு உங்கள் கையில் கிழிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், உங்கள் கைக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே எல்லா சைட்லேயும் பக்காவாக ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அந்த டேகை வந்துட்டு அப்படியே அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே மக்களே, எல்லா சைடும் கட்டுக்கம்பி வச்சு ஸ்ட்ராங்காக நம்ம கட்டியாச்சு. ஃபைனலாக இந்த கேஜுக்கு ஒரு டோர் செய்யணும். டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி ஒரு பீஸை எடுத்துருங்க. நடுவில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸுக்கு மேலே இன்னொரு பெரிய பீஸை வச்சு இந்த மாதிரி நான் எப்படி வச்சுருக்கேன்னா இதே மாதிரியே வச்சு இதையும் வந்துட்டு கட்டுக்கம்பி போட்டு கட்டுங்க. ஸோ இதையும் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எப்படி நம்ம கூண்டுக்கு வந்துட்டு கட்டுக்கம்பியை கட்டினோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி வளைச்சிட்டு மேலே ஒரு பீஸ் பெரிய பீஸாக வச்சு இது 2க்கும் அந்த கூண்டோட அந்த கம்பிக்கும் மேலே நம்ம டோருக்கு ஒரு பீஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டோரோட கம்பிக்கும் இடையில மாட்டுற மாதிரி இந்த கட்டுக்கம்பியை மாட்டிட்டு ரொம்ப டைட்டாக நீங்கள் முறுக்கி விடாமல் லேசாக வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே முறுக்கி விட்ருங்க.
ஏன்னா ரொம்ப டைட்டாக நீங்கள் முறுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூண்டை வந்துட்டு உங்களால் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்களால் ஓப்பனே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது நான் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே அந்த கூண்டோட டோருக்கு மேலே ஒரு பெரிய பீஸை வச்சு 3 இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் பண்ணிடணும். அதாவது மேல் இடம், கீழ் இடம், அதே மாதிரி நடுப்பகுதி, மொத்தம் அந்த டோரில் 3 இடத்துல வந்துட்டு கட்டுக்கம்பி போட்டு விட்ருங்க. ஸோ இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது டோருக்கு ஒரு லாக்கு செய்யணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே கட்டுக்கம்பியை 2ஆக நீங்கள் மடக்கிட்டு, நான் எப்படி இந்த கூண்டில் வந்துட்டு இப்படி மாட்டணும், ஒரு சைடு எண்டில் வந்துட்டு மாட்டணும். ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு அந்த கட்டுக்கம்பியை மாட்டிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியலைனாலும் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். ஸோ 2 கட்டுக்கம்பியை இந்த மாதிரி மொத்தமாக ஆக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு சைடை லேசாக அந்த இந்த நுனியை வந்துட்டு லேசாக இப்படி மடக்கி விட்டுட்டு அது மேலே ஏதாச்சும் ஒரு ஹோலில் மாட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஸோ இப்போ டோர் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம டோர் இப்போ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு பாருங்கள். கழட்டுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் மாட்டிட்டீங்க அப்படின்னா அது நல்ல க்ரிப்பாக இருக்கும், அவ்வளோ லேஸில் திறந்துட்டு வராது. ஸோ இப்போது டோரை வந்துட்டு நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு வருதுன்னு பாருங்கள். ஸோ 99% நம்ம கூண்டை வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. அந்த 1% அப்படிங்கிறது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கூண்டுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பச்சை விலைக்கு பெயிண்ட் தேவையில்லை. இருந்தாலும் இந்த மேலே இருக்கிற அந்த லேயருக்கும் அடியில் இருக்கிற அந்த லேயருக்கு மட்டும் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். மேலே இருக்கிற அந்த ஃபேனோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும், அதுக்கு மட்டும் வேணால் ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கூண்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, பக்காவாக ஒரு பேர்ட்ஸ் கேஜை வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த கூண்டை செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக ஆன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாங்க. மேலேயும் கீழே இருக்கிற ஃபேனோட மூடி ஒரு 20 ரூபா, நடுவில் நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த பச்சை வலை வந்துட்டு 100 ரூபா, 5க்கு 2 அப்படின்னு நான் வாங்கினேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 அடி, ஒரு அடி 10 ரூபா, 10 அடி வந்துட்டு 100 ரூபா, ஸோ 120 ரூபா. அந்த கட்டுக்கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா, 130 ரூபா. அதுக்கப்புறமா அந்த டேக் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு 30 ரூபா. மொத்தமாக 160 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கூண்டை வந்துட்டு நம்ம சிம்பிளாக வந்துட்டு செஞ்சிட்டோம். ஸோ இதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூண்டில் வந்துட்டு நீங்கள் பேர்ட்ஸை வந்துட்டு தாராளமாக வளர்க்கலாம், கோழி அதையும் தாராளமாக வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முயல் குட்டிங்களையும் தாராளமாக வளர்க்கலாம். ஒரு 1லேருந்து 2 மாதம், இல்லை அதிகபட்சம் 3 மாதம் வரைக்கும் இருக்கிற முயல் குட்டிங்களை இந்த கூண்டை அப்படியே நீங்கள் படுக்க வச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு முயல் குட்டிங்களை உங்களால் வளர்க்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், முயல் குட்டிங்களை உங்களால் வளர்க்க முடியும். பெரிய முயலெல்லாம் உள்ளே விட்டீங்க அப்படின்னா இந்த வலையை வந்துட்டு கண்டிப்பாக தாங்காது. அதே மாதிரியே வெயில் இல்லாத இடத்துல, வெயில் மழை படாத இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் தாராளமாக இந்த கூண்டு வந்துட்டு உங்களுக்கு உழைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். It's not a game, it's a rich game.